ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஜாக்கி சான் நடிப்பில் வெளியான பாண்டா பிளான் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். பாண்டா பிளான் இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானரில் வெளியான படம். படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜாக்கி சான் படத்தில் ஜாக்கி சானாவே நடிச்சிருப்பார். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டராக படத்துலையுமே ஒரு நிறைய படங்கள் நடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ஜூவில் இருக்க ஒரு பேபி பாண்டாவை அடாப்ட் பண்ணுறதுக்காக அந்த ஜூக்கு போகிறாரு. அந்த ஜூக்கு போனதுக்கப்புறம் அந்த பேபி பாண்டாவை கடத்துறதுக்காக நிறைய மர்சனரிஸ் வராங்க. அங்கே வர மர்சனரிஸ் கிட்ட நம்ம ஜாக்கி சான் சண்டை போட்டு அந்த பேபி பாண்டாவை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சேர்த்தே பார்த்துடலாம். நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஜாக்கி சானாக தான் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் ஜாக்கி சானை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடணும். ஸோ மொத்த படத்துமே ஜாக்கி சான் தான் ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். 70 வயசு ஆயிடுச்சு ஜாக்கி சானுக்கு. அவருக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டாலே என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு பவர் வரும்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதேமாரி தான் இந்த படத்துலையும் சில காட்சிகள் காமிச்சிருப்பாங்க. நம்ம வழக்கமாக பார்க்குற ஜாக்கி சான் படங்கள் போல தான் இதுலேயும் இருக்கும். ஆக்ஷனை காமிக்கல் கலந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட காமெடியாக பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருப்பார். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆப்வியஸாக ஜாக்கி சானுக்கு வயசாகிடுச்சு, அவரால் ஸ்டன் சீக்வன்ஸ் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே ரோப் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரோப் வச்சாலுமே அவர் தான் அதிலும் நடிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தோட ஹியூமர்ஸ்மே ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில ஹியூமர்ஸ் ரொம்பவே சைல்டிஷாக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த படம் ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்திருப்பாங்க. ரொம்பவே லைட் ஹார்ட்டடாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியை தாண்டி ரொம்பவே கிட் ஃப்ரெண்ட்லியாக படத்தோட கதையாக இருக்கும். ஏன்னா ஒரு பாண்டாவை கடத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பாண்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாண்டாவை வச்சுமே நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. ஸோ அடல்ட்ஸ்க்கு ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் படத்தில் காமிச்ச அந்த பாண்டாவோட சிஜி ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அது சிஜின்றது தான் அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா அவங்க கையில் அந்த பாண்டா வச்சு சுற்றும் போது ஜஸ்ட் ஒரு பொம்மை இருக்கிற மாதிரியான ஒரு சிஜி தான் பண்ணியிருப்பாங்க. அது இனிமேல் பெட்டராக கன்வே பண்ணியிருந்தால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கும். இதை தொடர்ந்து மற்ற ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அவங்களுக்கு பெருசாக கேரக்டர் டெவலப்மெண்ட் கேரக்டராக இருக்குன்றது எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஜாக்கி சானுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. எல்லாருமே பாண்டாவை கடத்திற்காக மர்சனரிஸ் வந்திருப்பாங்க. அந்த மர்சனரிஸை இந்த படத்தை வில்லன் தான் அனுப்பிச்சிருப்பா. ஆக்சுவலாக ஒரு வில்லனே சொல்ல முடியாது. கடைசியில் ஒரு எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. அந்த வில்லனுக்கு ஒரு ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் வில்லன் சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவர் வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஆரம்பத்தில் கடைசியில் வேறு மாதிரி மாறி இருப்பாங்க. அவர் எதுக்காக அந்த பாண்டாவை கடத்த சொல்கிறாருன்ற ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன் ஒரு எமோஷ்னலாக சில்ட்ரன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ரீசன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ஜாக்கி சான் அந்த பாண்டாவை அடாப்ட் பண்ணுறதுக்காக அந்த ஜூல் வந்திருப்பார். அதே மாதிரி அந்த பாண்டா வேணும்னா அடாப்ட் பண்ணி அந்த பாண்டாவை வாங்கியிருக்கலாம். பட் அப்படி பண்ணால் அந்த கதை அங்கேயே முடிஞ்சிடும். நான் சுற்றி உடச்சி தான் பண்ணுன்ற மாதிரி இவ்வளோ தூரம் படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனை இனிமேல் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம். இதனால தான் எங்களால் முடியலன்ற மாதிரி ஒரு காரணம் எங்கேயாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக அது கன்வே ஆகிருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸுமே கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓவராலாக நீங்கள் ஜாக்கி சான் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படம் தான் இருக்குது. ஸோ ஜாக்கி சான் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அவர் யூஸ்வலாக பண்ணுற அந்த காமெடி, அந்த ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ஜானரில் வர படங்கள் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதை தவிர்த்து ஸ்டோரியில் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ ஜாக்கி சானுக்காக நீங்கள் அந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த ரேட்டிங் பண்ணி பார்க்கும்போது IMDbல இந்த படத்துக்கு 5.3 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களில் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையன்றதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பை. See you. Just a friend maker. I'm just a friend, okay? Let it go.